ஹாய் ஹலோ, இது அண்ணா எஃப்எம் 90.4 கிளைமேட் கவுண்டர் 8வது எபிசோட் எல்லாமே இப்போ இருக்கும். இது ஆர்ஜி அபி வில்சன். நான் உங்க ஆர்ஜி சந்தியா. ஹே அபி, நேற்று உன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன்ல, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சாமா? சாப்பாடு மட்டும் இல்ல, உங்க வீடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி உங்க வீட்டு டெரஸ் கார்டன் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எங்க டீச்சர் நான் 10ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது சொல்லி தந்தது. எப்படி தேவையில்லாத பொருட்களை நல்லா மாற்றணுங்கிறதும், எப்படி பொம்மைகளின் அழகா காட்டணுங்கிறதும் எல்லாம் எனக்கு அந்த டீச்சர் தான் சொல்லி தந்தாங்க. ஓ சூப்பர் அபி, வேற என்னென்ன சொல்லி தந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்றியா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறது ஒரு நாடகம் மூலியமா அழகா பார்ப்போம். இது ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களும் நடக்கிற ஒரு உரையாடல். வணக்கம் டீச்சர். வணக்கம் பசங்களா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல காலநிலை மாற்றம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். காலமாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோமா? என்னது காலமாடா? காலமாட பற்றி இல்ல, நம் காலநிலை ஏற்படக்கூடிய மாற்றம் பற்றியது சக்தி. எஸ் மணி, கரெக்டா சொன்ன. காலநிலை மாற்றம்னா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது கிளைமேட்ல நடக்கிற சேஞ்சஸை பத்தி நம்ம பேச போறோம். இந்த காலநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனையும் ஏற்படுது. அதையும் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இது காலநிலை மாற்றத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை பத்தியும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இதை பத்தி ரொம்ப ஈஸியா சொன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களோட பயன்பாட்டை குறைச்சி யூஸ் பண்ணுறதும், மறுசுழற்சி செய்கிறதும், அதை திருப்பி திருப்பி பயன்படுத்துகிற பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்க மேம். சொல்கிற சக்தி, நம்ம எல்லாம் இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கோம். ஆனால் இங்கே ஃபேனோ ஏசியோ ஏதாவது யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஸ்விட்சு தான் ஆன் பண்ணுறோமா? லைட்டாக ஜன்னலை திறந்து வச்சாலே ஏசி போல் சில்லுன்னு காற்று வருது. இதனால் நம்ம எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் எல்லாருமே பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொண்டு வருவீங்க. ஆனால் இப்போ ஸ்கூல் பிளாஸ்டிக்கை சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ், ஏசி இதுலேருந்து வெளியாகிற கேஸஸ்னால கூட காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து வெளிவர ஸ்மோக்னால ஸ்மோக் பொல்யூஷன் மட்டும் வராமல் கிளைமேட் சேஞ்சுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. ஸோ இனிமேல் பக்கத்தில் இருக்க கடைக்கு போனால் கூட நம்ம எல்லாரும் நடந்து போக கற்றுக்கணும். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லதில்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்க டீச்சர். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், கீப் இட் அப். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா மறுசுழற்சி. மறுசுழற்சினா நம்ம ஊர் திருவிழா பெரிய ராட்டினம் எல்லாம் மாற்றி மாற்றி சுற்றுவாங்களே, அதுதானே டீச்சர்? மறுசுழற்சி என்றா அது இல்லை சூர்யா. நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ல. சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதோட வேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி ஆர்கானிக் ஃபர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீசைக்கிள். குட் ஃபர்டிலைசர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். இதே போல வேஸ்டா இருக்கிற எல்லா பொருளையும் ரீசைக்கிள் செஞ்சு புது பொருட்களை கொண்டு வரலாமா டீச்சர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நல்ல கேள்வி மணி. கண்டிப்பாக மணி, நம்ம தேவையில்லைன்னு குப்பை தொட்டியில் போடுற டின்ஸ், ஜூஸ் கேன்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் இது போன்ற வேஸ்ட் பொருள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நெருக்கடியான உலகத்தில் ரீசைக்கிளிங்லே இல்லைன்னா என்ன நடக்கும்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வழியாக அதை பார்ப்போம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 கிலோ அளவு குப்பையை சேர்க்குறான். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு மொத்தமாக 14 பில்லியன் டன் குப்பை நம்ம நாட்டில் சேருது. ரீசைக்கிள்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த பூமி குப்பையாலே முழுகி போயிடும். கட்டாயம் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பசங்களா, 24 ஹவர்ஸில் சேர்கிற குப்பையெல்லாம் நம்ம ரீசைக்கிளே பண்ணலாம். இந்த உலகம் குப்பை வெள்ளத்தால் நிறைஞ்சு போயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல்ஸ் இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய நாடுகள் ரீசைக்கிளுக்காகவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை உருவாக்கியிருக்காங்க. ரீசைக்கிள் மெத்தட் யூஸ் பண்ணலன்னா இந்த உலகம் குப்பையால் நிரம்பிடும். அப்போ குப்பை கொட்டுறதுக்கே இடம் இல்லாமல் நம்ம கடலில் குப்பை கொட்டுற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இதோட எதிர் விளைவுகள் ரொம்ப மோசமாகவே இருக்கும். அப்புறம் மனிதன் வாழ இயலாத சூழ்நிலை வந்துடும். இனிமே வேஸ்ட் ஆகிற பொருட்களை ரீசைக்கிள் பண்ணுவோம் டீச்சர். ரீசைக்கிள்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ரீயூஸ், அதாவது மறுபயன்பாடு. நம்ம தேவையில்லைன்னு போடுற வேஸ்ட் ஒயர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் மவுஸ், உடஞ்சி போன எலக்ட்ரானிக் டிவைஸ் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுற ஓல்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட ரீயூஸ் பண்ணலாம்.
வேஸ்ட்டுன்னு நினைக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணி ஷோகேஸ் பொருளாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் உடஞ்சி போன பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ளவர் பாட்ஸாக யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு அழகான மாடி வீட்டு தோட்டமாக மாறிடும். டீச்சர், எங்கள் வீட்டில் என்னோட அம்மாவும் இந்த மாதிரி தான் மாடியில் ஓட்டையான பிளாஸ்டிக் குடங்களை செடி வளர்க்குறோம் டீச்சர். நான் அந்த செடிக்கெல்லாம் டெய்லியும் போய் தண்ணியும் ஊற்றுவேன் டீச்சர். சூப்பர் மணி. இந்த மாதிரி ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் மணி மாதிரி ஏதாவது மறுபயன்பாடு செஞ்சுருக்கீங்களா? நான் செஞ்சுருக்கேன் டீச்சர். உடஞ்ச பிளாஸ்டிக் குடத்தை அழகான பூத்தொட்டியாக மாற்றினேன். வெரி குட் சூர்யா. வேற யாராவது? நான் ரீயூஸ்லாம் பண்ணதில்ல, ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் நட்டிருக்கேன். சக்தி, பிளான்டிங் ட்ரீஸும் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு சிறந்த சொல்யூஷன் தான். ட்ரீஸ் நிறைய பிளான் பண்ண ஏசி, எலக்ட்ரானிக் பிளான்ஸோட தேவை குறைஞ்சிடும். ஸோ நம்ம கிளைமேட் சேஞ்சை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துவது ஆபத்து தானே டீச்சர்? நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் மணி. பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக தவிர்க்கலாம். இதனால் என்ன ஆபத்து டீச்சர்? சொல்கிறேன் சக்தி. நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸில் இருந்து வர CO2 பூமியோட அவுட்டர் அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம அவுட்டர் அட்மாஸ்பியர் வீக் ஆகி பூமி ஈஸியாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது. இதனால் அர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் சீக்கிரமாக ஆகிடுது. அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. மக்கும் குப்பையும் மக்கா குப்பையும் பிரித்து போடுவதும் காலநிலை மாற்றம் ஏற்படாமல் தவிர்க்கலாம்ல டீச்சர்? ரொம்ப சரியாக சொன்ன மணி. நான் டிகிரேடபிள் வேஸ்ட், டீகிரேடபிள் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், வேஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் பயனடையலை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது பெனிஃபிட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலநிலை மாற்றம் பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னு நான் நினச்சேன். அது உங்களுக்கும் கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுக்கும் இதோட சீரியஸ்னஸை பற்றி நீங்கள் புரிய வைக்கணும். நம்ம எல்லாருமே இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடுவோம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். நன்றி டீச்சர். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேருந்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். கிளைமேட் சேஞ்ச் நம்ம எல்லாருக்குமானது. அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக போராடணும். இத்துடன் எபிசோட் முடியுது. நீங்க கேட்டிருக்க அண்ணா FM 90.4. நான் உங்க RJ அபியுல்சன். அண்ட் நான் உங்க அஜய் சந்தியா. தேங்க்யூ. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.